ஓகே கைஸ், இதுதான் நம்ம சேனலோட கடைசி வீடியோ. எப்படி கடைசி வீடியோனா, இந்த பேக்ரவுண்டில் இந்த க்ரீனாக இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்டில் இந்த பிளேஸ் சென்னை தாம்பரத்தில் ஷூட் பண்ணுற கடைசி வீடியோ. ஆக்சுவலாக என்னோட ஜாப்லாம் கிட் பண்ணிட்டு நான் வந்து 1 மந்த் சும்மா தான் இருந்தேன், மினி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வேறு ஜாப் கிடைச்சதுனால நான் வேறு இடத்துக்கு ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஸோ இனிமேல் இந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ண முடியாதுன்னு நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த வீடியோ என்னென்னா, எப்படி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 8 to 10 இன்டர்வியூ கால்ஸ், அதுக்கும் மேலான இன்டர்வியூ கால்ஸ் வந்து கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி அதில் செலக்டே ஆகுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறேன். ஸ்டிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கைஸ், என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். அதாச்சும் என்னன்னா, இந்த ஃபியரு, நர்வஸ், இந்த ஜாப்ல செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஏதாச்சும் கொஞ்சம் நினச்சி வரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வரியை தூக்கி ஃபஸ்ட்டு தூரம் போட்டுருங்க. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இந்த ஜாப் கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, ஐயோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து இவ்வளோ ஜாப் அப்ளை பண்ணுமே, வந்ததே 2-3 கால் தானே, அதில் கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். ஐயோ இன்டர்வியூ இருக்குது, நர்வஸ் ஆகணும், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோமே, கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். இந்த மாதிரி நர்வஸ் ஆகிறது, அந்த ஃபியர் ஆகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி அந்த பக்கம் போடுங்க. அது மாதிரி ஃபியர் ஆகவே தேவையில்ல. அது மட்டும் இல்லை கைஸ், இப்போ சொல்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்டை மட்டும் எப்பயுமே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும் சரி, ஜாப் அப்ளை பண்ணும்போதும் சரி மைண்டில் வச்சுக்காங்க. அது என்னன்னா, இந்த கம்பெனியில் எனக்கு வந்து ஜாப் கிடைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, வேறு கம்பெனி இருக்குது, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, நான் அதில் அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாருங்களேன், நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் கிடைக்கல நான் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சி ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் மேக்ஸ் ப்ரோ லெவலில் பூஸ்ட் ஆகிருக்கும். ஓகே கைஸ், ஒரு நாளைக்கு எப்படி 10 to 15 இன்டர்வியூ கால்ஸ் கெட் பண்ணுறதுன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாச்சும் என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா ஜாப், அந்த ஜாப் தேவையான ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கில்ஸில் உங்களுக்கு வந்து பேசிக் லெவல்லையோ இன்டர்மீடியட் லெவல்லையோ ஓரளவு நாலேஜ் இருக்கணும். ஒன்றுமே தெரியாது போய் நான் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்கில்ஸ் கொஞ்சம் பேசிக் லெவல்லையாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாப்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் ஜாப் அப்ளை பண்ணுவாங்க, எனக்கு கிடைச்சா போதுண்டா அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த ஜாப்ல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கு தேவையான ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அந்த ஸ்கில் இருக்குது, இல்லைனா சேல்ஸ் ஜாப்னா கூட எனக்கு நல்லா கம்யூனிகேஷன் தெரியும், அந்த மாதிரி ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு போங்க. அதாச்சும் அந்த இன்டர்மீடியட் லெவலில் அந்த ஸ்கில்லையும் அதாச்சும் அந்த ஜாப்ல இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் கொடுங்க அந்த ஹெச்ஆர்கிட்டையோ அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்கிட்டையோ. அப்போ தான் அந்த ஜாப் வந்து கிராக் பண்ணுறது செம்ம ஈஸியாக இருக்கும். எப்படி ஒரு நாளைக்கு 10 to 15 கால்ஸ் கெட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, இங்கே வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாச்சும் ஒரு 100 ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேபி ஒரு 4 to 5 ஹெச்ஆர்ஸ் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாச்சும் நம்ம அப்ளை பண்ணுறது 100, நம்மளுக்கு வர ரெஸ்பான்ஸ் 5 அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் வந்து கன்வர்ஷன் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஜாப் அப்ளை பண்ணிங்களாலும் உங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து ஜாப் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முடிவு பண்ண அடுத்த 1 வீக்கில் நீங்கள் வந்து ஜாப் கெட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருங்க. எனக்கு வந்து 1 மந்த்தே ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜாப் ஃபைண்ட் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்லாம் இருக்காதீங்க. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் 1 வீக்குள்ளே நான் வந்து ஜாப் கெட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி முடிவு பண்ணி உட்காடுறீங்க இல்லையா, அந்த முடிவு பண்ணி உட்காரதில் ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல ரெஷ்யூமாக க்ரியேட் பண்ணுங்கள். அதாச்சும் போய் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு ரெஷ்யூமை மட்டுமே க்ரியேட் பண்ணுங்கள். அதாச்சும் வந்து ஒரு ரெஷ்யூம் மட்டும் க்ரியேட் பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஜாப் ரோல் போகிறீங்களோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே நானே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுவேன். அதுலேயும் வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு ஒரு ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுவேன். பிபிசி கேம்பெயின் மேனேஜர் அப்படின்ட்டு ஒரு ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாப் ரோலுக்கான ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை ஒரு மிக்ஸ் ஆஃப் 3 to 4 ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெஷ்யூம் உட்காந்து ஒரு நாள் ஃபுல் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ரெஷ்யூம் வந்து எப்படி பக்காவாக இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோட ரெஷ்யூம் வந்து வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மாதிரி கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ரெஷ்யூம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். உங்களோட நேம், அதுக்கப்புறம் லொக்கேஷன் இதெல்லாம் போட்டு உங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளோ ஹைலைட் பண்ண முடியுமோ ஸ்கில்ஸ் அழகாக போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் பண்ணிடுங்க, அதை போடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பக்காவான ஒரு ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக கூட எடுத்துக்கங்க இந்த மாதிரி ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் உட்காந்து பக்காவான ஒரு ரெஷ்யூம் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கைஸ், ஒரு ஹெச்ஆர் வந்து எதனால் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, எதனால் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, எதனால் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறோம்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் ரெஷ்யூம் ரெஷ்யூம் ரெஷ்யூம்
ரெஷ்யூம் தான் முக்கியம் கைஸ். ரெஷ்யூமை பார்த்துட்டு மட்டும்தான் ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு வந்து காலே பண்ணுவாங்க. ஸோ ரெஷ்யூம் தான் ரொம்ப முக்கியம் கைஸ். இப்படி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரெஷ்யூமை கிரியேட் பண்ணிட்டீங்க. 2வது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜாப்க்கு உட்காந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உட்காருங்களா, அந்த மாதிரி உட்காரது வந்து ஒரு 2 நாள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஃப்ரீ டைமில் வந்து அப்ளை பண்ணுறேன், நான் வந்து வெளியில் போயிட்டு வந்து அப்புறம் அப்ளை பண்ணுறேன், சும்மா இருக்கும்போது அப்ளை பண்ணுறேன், தூங்கும் போது அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு 2 டேஸ் உட்காந்து ஜாப் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். அந்த ஃபுல் டே வேறு எதுவுமே செய்யாதீங்க. உட்காந்து ஜாபை மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த விஷயமும் செய்ய தேவையில்ல. உட்கார போகிறீங்க, ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக போய் ஜாப்க்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஒரு 2 டேஸ் அதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியே கூட எங்கேயும் போய் சுற்ற தேவையில்ல. உட்காந்து ஜாபை மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இதை தான் எக்ஸாக்டாக நான் செஞ்சேன். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, எந்தெந்த ஜாப் அப்ளையிங் பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் எப்படியும் ஒரு ஆப்பை வச்சுருப்போம். அந்த ஆப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு 8 to 9 ஆப்ஸை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரௌசரில் வந்து அதாச்சும் விண்டோஸில் அதாச்சும் பிசியில் லேப்டாப்பில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, இண்டீட், நாக்குரி, ஹைரெக்ட் அந்த மாதிரி எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சுக்கோங்க. போய் அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோனில் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ப்ரௌசரில் வந்து அந்த பிளாட்ஃபார்மெல்லாம் பின் பண்ணி வச்சுக்கோங்க. போனோடனே பக்காவாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாச்சும் ட்ரெடிஷ்னலாக ஜாப் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ஒரு சில பிளாட்ஃபார்ம் இண்டீடு, நாக்குரி, லிங்க்டின்னு, ஹைரெக்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதில் போய் உங்களால் எவ்வளோ முடியுமோ அப்ளை பண்ணி விடுங்க. பட் என்ன கேட்டால் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணுறதெல்லாம் மேபி உங்களுக்கு வந்து ஒரு 5% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நானும் நூற்றுக்கணக்கில் இந்த இண்டீட், நாக்குரி, லிங்க்டின்லாம் அப்ளை பண்ணேன். ஒருத்தங்களும் கால் பண்ண மாட்டாங்க. 100 அப்ளை பண்ணேன்னா 2 பேர் கால் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மி கன்வர்ஷன் ரேட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லேயே அப்ளை பண்ணி விடுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பிளாட்ஃபார்ம், லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து பக்கா பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானே நிறைய முறை சொல்லியிருக்கேன், லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு ஜாப் கிடைக்குன்ட்டு. அது ரொம்ப நாள் உண்மை இல்லையோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரியாலிட்டியில் அதுதான். அதாச்சும் நானும் வந்து நிறைய லிங்க்டினில் வந்து ஜாப் அப்ளை பண்ணேன். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நம்ம சரி டைரெக்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணிப்போம், அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிப்போனா, லிங்க்டின் வந்து ப்ரீமியம் கட்டு தம்பி அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ லிங்க்டின் வந்து ஒரு பக்காவான ஜாப் அப்ளையிங் பிளாட்ஃபார்மா இல்லையோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லிங்க்டின்லேருந்து எனக்கு இதுவரை நிறைய பேர்கிட்ட மெசேஜ் பண்ணல. எனக்கு ஒரே ஒருத்தங்க ரிப்ளை பண்ணாங்க, ரெஸ்யூம் அனுப்ப சொன்னாங்க. அனுப்புனா நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. ஸோ ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதிரி பார்த்தா எனக்கு வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து எல்லா கேஸஸ்லையும் எல்லாருக்கும் அப்ளை ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஹெச்ஆர் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே, நான் உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நம்மளை வந்து மறந்துடுவாங்க. ஏன்னா ஹெச்ஆர் வந்து நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஹெச்ஆர் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூட மறந்து போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்யூம் அனுப்புங்க, நாங்கள் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் நிறைய பேர் ரிப்ளை கூட பண்ணாதிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஹெச்ஆர் வந்து ஜாப் கொடுக்கறதுக்கு பக்கமே வந்தால் கூட மறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து இண்டீட், நாக்குரிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கால் பண்ணுவாங்க, அது வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாப் கெட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டைரெக்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அதாச்சு அவங்க நம்மளுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, அவங்க நம்ம கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சும்மா இருக்கலாம் அப்படின்றத விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூவை ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குற மாதிரியான பிளாட்ஃபார்மை தேடி கண்டுபிடிச்சி அதில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நாளைக்கு 8 to 10 இல்லை 20 to 30 இன்டர்வியூ கால்ஸ் வந்து நாம் ஹெச்ஆர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதாச்சும் கைஸ் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஹெச்ஆர் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிளாட்ஃபார்மில் நிறைய அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாச்சும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணிடுறது. அதாச்சும் நம்ம அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்றத விட்டுட்டு நாம் ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணி அதில் வந்து நிறைய ஜாப் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தா ஹைரெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக ஹெச்ஆர் கூட நம்ம வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இந்த ஜாப்க்காக லுக் பண்ணிட்டுருக்கேன், இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஓகே இண்டியா அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக ஹச்ஆர்க்கே கால் பண்ணிடலாம். ஹச்ஆர் வந்து கால் எடுத்துட்டாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஜாப் ரோலுக்காக லுக் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா அப்னா அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ரோலுக்கு அப்ளை பண்ணுங்கன்னா நிறைய கால்ஸ் வருது. இந்த மாதிரி ஒரு சில பிளாட்ஃபார்ம் டைரெக்டாக ஹச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான பிளாட்ஃபார்மை ஃபைண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சில ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஹைராக்டாக இருக்கட்டும், ஒர்க் இண்டியாவாக இருக்கட்டும், அப்னா இந்த மாதிரி ஆப்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஏதாச்சும் டைரெக்டாக ஹச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான பிளாட்ஃபார்மை ஃபைண்ட் பண்ணி அதில் டபுள் டவுன் பண்ணுங்க அப்ளை பண்ணுறத. ஈஸியாக நிறைய இன்டர்வியூ கால்ஸ் கெட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை தான் நான் வந்து எக்ஸாக்டாக பண்ணேன். வித்தின் 2 டேஸ்லேயே எக்கச்சக்கமான இன்டர்வியூ கால்ஸ் எதை அட்டெண்ட் பண்ணுறது எதை விட்றதுன்ட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான நாக்குரி, இண்டீட், லிங்க்டின், ஃபவுண்டிட் இந்த மாதிரி அப்ளையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான இந்த ஓக் இண்டியாவாக இருக்கட்டும், ஹைராக்டாக இருக்கட்டும், அப்னாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் கைஸ், இந்த மாதிரி நான் வந்து ஒரே நாள் வந்து 10 to 12 ஹெச்ஆர் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணேன். அதில் 7 to 8 ஹெச்ஆர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன் என்னால் அதுக்கும் மேலான ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் எனக்கு 7 to 8 இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுறது மோர் தென் எனஃபாக இருந்துச்சு. அடுத்த நாள் எப்படி 8 இன்டர்வியூஸ் போகிறது அப்படின்ச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு 4 இன்டர்வியூ மட்டும் பிக் பண்ணேன். அந்த 4 இன்டர்வியூக்கு மட்டும் போனேன் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நேரில்லாம் வாங்க இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எப்படி அந்த இன்டர்வியூ வந்து சுலபமாக ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்ட்டு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாச்சும் இன்டர்வியூக்கு தேவையான சாஃப்ட் ஸ்கில்ஸ், இன்டர்வியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூ வந்து செமையாக கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கெட் பண்ணலாம், அதில் செலக்ட் ஆகலாம். இங்கே வந்து எனக்கு நடந்த ஒரு சில பர்சனலான விஷயத்த சொல்லுறேன். அதாச்சும் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 12 to 15 ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணேன் இல்லையா, அதில் எனக்கு ஒரு 8 இன்டர்வியூக்கு நேரில் வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒரு 4 இன்டர்வியூ பிக் பண்ணி நான் வந்து போனேன் இல்லையா. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு இன்டர்வியூ போனேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கடுத்தது அடுத்த நாள் வந்து ஒரு 3 இன்டர்வியூ போகலான்னு போனேன். அதில் 2 தான் போக முடிஞ்சுச்சு. அதில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த 2லுமே செலக்ட் ஆகிட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த 3 ஜாபில் நான் செலக்ட் ஆனேன் இல்லையா, அது 3லேயுமே வந்து எனக்கு ஸ்கில்லெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சுமாரான ஸ்கில்ஸ் தான் அப்படின்ட்டு எனக்கு இருந்துச்சு. பட் நான் அந்த இடத்துல ஹெச்ஆர் கூட கான்ஃபிடென்ட்டாக பேசுனது, அந்த பிஸ்னஸ் ஓனர்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக பேசுனது, நான் வந்தால் உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுப்பேன், நான் வந்தால் இவ்வளோ ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்கள கன்வே பண்ணது, இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு ஜாப் கெட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூ நம்ம வந்து கெட் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல்டில் வந்து ப்ரோ லெவலில் நாலேஜ் வேணும் அப்படின்ட்டு இல்லை, அதில் பேசிக்கான ஸ்கில் இருந்து அந்த ஹெச்ஆரையோ இன்டர்வியூவரோ கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில் இருந்தால் ஈஸியாக அந்த ஜாபை கிராக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் கெட் பண்ண அந்த ஜாப்க்கான ஸ்கில் எனக்கு வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. பட் எல்லா ஜாப்புமே கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துட்டேன். என்னாலே நம்ப முடியல. போன எல்லா இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகிட்டேன். இப்போ அதில் எந்த ஜாப் போகிறது அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இன்டர்வியூ அப்படின்ட்டு ஒரு வீடியோ சொன்னேன்ல கைஸ், அதில் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. நம்ம ஐயோ பிகினர் தானே, நம்மளுக்கு எதுவும் தெரியாதே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நர்வஸ் ஆகுறது அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுங்க. போய் ஃபன்னாக ஜாலியாக அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. ஆனால் அந்த ஹெச்ஆர் கூடயோ அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பேசுங்க. அதாச்சும் இந்த இன்டர்வியூவர்கிட்ட கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பேசுங்க. அப்படி பேசுனீங்கனாலே ஈஸியாக அந்த ஜாபை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி பண்ணி தான் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூ கால்ஸ் கெட் பண்ணி அதில் செலக்ட் ஆகிறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. நான் சொன்னாலே அந்த இன்டர்வியூ ஸ்கில்ஸை செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறையா சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து இங்கே என் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஜாப் தேடிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது, நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொன்று வந்து ஏகே பாய்.